பிரைஸோட எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்திங்கன்னா ஜக்கேயுஸ். லூக்கா 19வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரை பார்த்திங்கன்னா ஜக்கேயு ஒரு குள்ளமான மனிதர். அவர் இயேசுவை பார்க்கணுன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் இருந்தது. ஏனென்றால் இயேசு குருடர்களுக்கு கண்களை திறக்கிறார், செவிடர்களோட காதுகளை திறக்கிறார், ஊமையோர்களோட வாய்களை திறக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை இயேசு பற்றி கேட்டப்ப அவருக்குள்ள ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் ஆனது. அந்த ஆசைக்காக அந்த ஆர்வம் அவர் என்ன செய்தார்னா, இயேசு அந்த ஊருக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஒரு மரத்து மேலே ஏறி இயேசுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். இயேசு அந்த வழியாக கொண்டு இருக்கும்போது மேலே ஜக்கேயை பார்த்து, ஜக்கை, நான் உன்னோட வீட்டுக்கு வருவேன் இன்னைக்குன்னு சொல்கிறார். அதுக்கப்புறமேட்டு இயேசுவும் ஜக்கையும் ஜக்கையோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஜக்கையும் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னென்னா மக்கள்கிட்ட ஏமாற்றி பணத்தை வாங்கினவங்களுக்கு திரும்பி கொடுத்துறேன் என்று சொல்கிறார். அதே போல் அதுக்கப்புறம் நாம் பார்த்தோன்னா ஜக்கையும் முழு குடும்பத்தோட ரட்சிக்கப்படுறார். அதே போல் நம்ம இந்த இடத்துல 3 விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது, அவர் எப்படி ஜக்கேஸ் ஒரு இருதயத்துக்குள்ளே ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் இருந்தது இயேசுவை பார்க்கணும் என்று. அதே போல் நம்மக்குள்ளேயும் இயேசுவை பார்க்கணும் என்ற அந்த ஆசையும் அந்த ஆர்வமும் நமக்குள்ளே எப்பயுமே எரிந்து கொண்டு இருக்கணும். அதே போல் 2வது, இயேசு அவங்களோட வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன நடக்குதுன்னா, அவர் தன்னோட பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல் நம்மளும் என்ன பண்ணும் என்றால், இயேசு நம்மளோட வாழ்க்கையில் வரும்போது நம்மளோட பாவத்திலிருந்து டிவோர்ஸ் வாங்கிடணும். இனிமேல் நான் செஞ்சேன், ஆனால் இனிமேல் இதுக்கப்புறமேட்டு நான் இதை தொடர மாட்டேன் என்று. 3வது பார்த்திங்கன்னா, அவர் குடும்பத்தோடு சேர்ந்து இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதே போல் நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் இயேசுவை முழு இருதயத்தோட தன்னோட இருதயத்தை திறந்து கொடுக்கணும். 20% 30% முழு 100% தனக்கு அவருக்காக 100% தன்னோட இருதயத்தை திறந்து கொடுக்கணும். அப்போ அவர் நம்மளோட இருதயத்தில் வாசம் செய்வார்.